அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் சங்கம நிகழ்விலே சிறப்பு பார்வையாக துகள் நடத்தும் துப்பறியும் நாவல் கதையின் எழுத்தாளர்கள், அதில் செயலாற்றியவர்கள் என்று பலரை இணைத்து பல நேர்காணலை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே ஸ்ரீதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி அறிந்து கொண்டு நாங்கள் செல்வோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு சிறு தகவலோடு நாங்கள் கலைஞர் சங்கத்தில் இணைந்துள்ளோம். வணக்கம். முதல் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நான் 25 வருடங்களுக்கு மேலாக நெதர்லாந்தில் வசித்து வருகிறேன். மனைவி, 2 பிள்ளைகள், இவர்களுடன் எனது குடும்பம் போய்கொண்டிருக்கின்றது. நெதர்லாந்தில் வாழ்ந்து வருகின்றீர்கள். நெதர்லாந்தில் வாழ்ந்து வருவதோடு நீங்கள் இப்ப இந்த துகள் நடத்துகின்ற இந்த துப்பறியும் நாவல் போட்டிக்குள் நீங்கள் இணைவதற்கு வண்ணமான சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டது? 2018 திரு தியான் அவர்களுடைய நட்பு கிடைத்தது. அவர் வைத்திருக்கின்ற அந்த தமிழ் மீதான பற்று எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த வகையில் எனது 2018ஆம் ஆண்டு நான் வித்தியாசப்படும் வித்தியாசங்கள் என்ற சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருந்தேன் நெதர்லாந்தில். அவர் தான் அதை தலைமை தாங்கி வழிநடத்தினார். அதில் இருந்து தொடர்கின்ற இந்த நட்பு இன்று வரை நீடிக்கின்றது. அந்த வகையிலே 2021ஆம் ஆண்டு துகள் அமைப்பு ஒன்றை உருவாக்கினார். அந்த துகள் அமைப்பானது 2 பிரதான நோக்கங்களை கொண்டு உருவெடுத்தது. ஒன்று இலக்கிய வளர்ச்சி, இன்னொன்று தமிழ் கல்வி வளர்ச்சி திட்டம். இந்த 2 வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் வளர்ச்சியை நோக்கி பயணமாகின்றோம். அதே வேளையில் எங்களது தமிழ் கல்வி வளர்ச்சி திட்டத்தை நோக்கி பயணமாகின்றோம். அந்த வகையில் இலக்கிய வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால், நாங்கள் முதலாக சிறுகதை போட்டிகளை நடத்தினோம். உலகளாவிய ரீதியில் எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து ஒரு சிறுகதை போட்டியினை நடத்தி, அதில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு பணமாகவும் கொடுத்து, சிறந்த 25 எழுத்தாளர்களை, சிறந்த கதைகளை நாங்கள் தெரிவு செய்து அதை புத்தக வடிவிலையும் வெளிக்கொணர்ந்தோம். அதன் பின்பு கல்வி வளர்ச்சி திட்டங்களையும் நாங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பின்பு அவர் ஒரு நெடுந்தொடர் ஒன்றை உருவாக்க வேணும் என்று எழுத்தாளர்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே இந்த 25 எழுத்தாளர்கள், நானும் ஒரு எழுத்தாளனாக அதிலே பங்கு பெற்றி இருக்கிறேன். துப்பறிவு நாவலிலே நீங்களும் ஒரு எழுத்தாளராக பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய எழுத்து பாகமைத்திலே வர இருக்கின்றது. பகுதி 9 வருகின்றது. பலர் இணைந்து கொண்டதன் மூலம் நான் அறிந்து கொண்ட விடயம், ஒருத்தர் எழுதின விடயத்தை தொடர்ந்து அடுத்தவர் அந்த தொடரை முன்னெடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தொடர் எப்படி இருந்தது? எழுதி கொண்டு போகும்போது உங்களுக்கு இருந்த நல்ல பக்கங்களவை அல்லது கொஞ்சம் கஷ்டமான பகுதி எது? கஷ்டமான பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு சிறுகதையை எழுத வேண்டாம், என்னுடைய எண்ணத்துக்கு எழுதலாம். ஆனால் இது ஒரு தொடர்ந்து வண்டி மாதிரி, அதை நான் இழுத்துக்கொண்டே செல்ல வேண்டும். ஒரு இன்ஜின் தான் அதை இழுத்துக்கொண்டு செல்லும் மற்ற வண்டிகள். ஆனால் அதை சரியாக செல்ல வேண்டும் அல்லவா? ஆகவே ஒருவர் எழுதிய கதைகளை தொடர்ந்து நாங்கள் அந்த கதைக்கேற்றவாறு அந்த கதை கொண்டு போக வேண்டும். இது உண்மையிலே எனக்கு ஒரு மிக சவாலான விடயமும் கூட, ஒரு புதிய அனுபவங்கள். என்னென்னு சொன்னா, ஒரு கதையை நான் எழுதிவிடலாம். ஆனா இந்த தொடர்ல நான் மிக மிக பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். குறிப்பாக தியான் அவர்களிடம் எப்படி கதை எழுதுவது, இதை எப்படி கொண்டு செல்வது என்று பல எழுத்தாளர்கள், ஆளுமை உள்ள எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள், இளம் எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருந்தது, புதிய கற்றலுக்கு வழிவகுத்திருக்கிறது. அதே சமயம் இதில் இன்னொரு விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன சொல்லலாம் என்றால், இளம் தலைமுறை முறைகளே துகள் உள்வாங்கி இருக்கிறது. வெறுமனமே பிரபலமான எழுத்தாளர்களை கொண்டு இங்கே வரவில்லை. எழுத துடித்தவர்கள் இளைமறைகாயாக வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை வழிகொடுறதுக்கு இந்த துகள் களம் அமைத்து கொடுத்துகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், இந்த கதையிலே ஒரு 13 வயது சிறுமி கூட இடம் பெற்றிருக்கிறார். மிக திறமையுள்ள ஒரு சிறுமி. அவருடைய தாயார் இந்த கதையில் இருக்கிறார். அந்த தாயாரோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அதை செவிமடுத்து அந்த கதைகளுக்கு சில நன்மை தீமைகள், சில நுணுக்கங்களை அந்த வயதிலே அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கின்ற போது தியான் அவர்கள் அதை இனங்கண்டு, நீங்கள் ஒரு தொடர் எழுதினால் என்ன என்று ஊக்கம் கொடுத்து இந்த கதைக்கு உள்வாங்கி இருக்கிறார். இப்படி பல்கலைக்கழக மாணவி, இப்படி பலரை உள்வாங்கி இருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகின்ற. வெறுமனமே எங்களுக்கு எழுத தெரியும் தானே, நாங்கள் எழுதலாம் என்று இருக்கவில்லை. எல்லோரையும் உள்வாங்கியது உண்மையிலேயே இது ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருக்கிறது.
நிச்சயமாக இது ஒரு சவால் மிக்கது. நீங்கள் கூறியது போல, பலர் இதில் கலந்து கொண்டவர்கள் கூறியது போல, சவால் மிக்க ஒரு விடயம். ஒரு தனி கதையை நாங்கள் எங்களுடைய எண்ணத்துக்கு கொண்டு போகலாம். இது பலர் எழுதுகின்ற கதையோடு இணைந்து நாங்கள் போக வேண்டும் என்பது. மற்றது, இதை செயற்படுத்துவது என்பது மிக கடினமான விடயம். உண்மைக்கு தியானவர்கள் பன்துறை ஆளுமையாளர் என்ற ரீதியில் அவரால் பலதையும் செயற்படுத்த முடிகின்றது. தமிழ் மீது மிக பற்று கொண்டவரும், தமிழ் ஆளுமை மிக்கவரும், தமிழ் கல்வி கற்பித்தவரும், பலருக்கு தமிழையாளத்தின் கீழ் என்று சொல்லி பல நாடகத்துறை, கலைத்துறை என்று சொல்லி சகல விதங்களிலும் எழுத்து கவிதை என்று சொல்லி பலதிலேயும் இருக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கின்ற சிதியான் அவர்கள் உண்மையிலே ஒரு ஆளுமையாக அவர் இதை கொண்டு சென்று பதிவேற்றுவதற்கு ஏற்றி ஒரு நிம்மதியாக இப்பொழுது மூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த வெளியீடு வரும் மட்டுக்கும் என்பதுதான் உண்மையான விடயம். அந்த வகையிலே சரி, இப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது இந்த புத்தகத்தின் உரையாடல் பகுதிக்குள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று நினைக்கிறேன். உரையாடல் பகுதிக்குள் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் என்ன? சரியான சிரமம் என்று சொன்னால், இப்ப எங்களுடைய இலங்கை தமிழ் என்பது வேறு, இந்திய தமிழ் என்பது வேறு. உங்களுக்கு தெரியும், அவர்கள் கதை எழுதுகின்ற ஒரு பாங்கு ஒரு வித்தியாசம், நாங்கள் கதை எழுதுகின்ற பாங்கு வித்தியாசம். அதிலே தியான் அவர்கள் அதிலே சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தார். அதாவது பிற மொழி சொற்கள் என்பது வரக்கூடாது. இப்ப இந்திய எழுத்தாளர்களை பாதிக்கணும்டா, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல முடியும் உண்டா, ஆஸ்பத்திரி என்று எழுதுவார்கள். அப்ப தியானவர் சொல்ல இல்லை, அதை மருத்துவமனைன்னு தான் நாங்கள் எழுதுவோம். அப்படி அது சிறந்த தமிழ் சொற்களிலிருந்து அவர் விலகுவதை விரும்பவில்லை. அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம். அதே சமயம் இந்த கதை இந்தியாவிலிருந்து தொடங்குது. அப்ப இந்தியாவில இந்திய எழுத்தாளர்கள் பாணியெல்லாம் இந்த கதை முழுக்களும் நாங்கள் கொண்டு வரோம். அவருடைய அந்த பேச்சு வழக்கோ சரி, அவர் எழுத்து வழக்கோ மிகவும் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தோம். இப்படி செஞ்சேன், இப்ப நாங்க செஞ்சேன் என்ற உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்படி அதில் பார்த்து இதுக்கு இந்திய எழுத்தாளர்களும் சரி, இந்தியாவில இருந்தும் கூட எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா அப்போதான் நான் அதை கற்றுக்கொண்டு, இப்படி எழுதுறாங்களே, இப்படித்தான் இதில் இருக்கணும்னு சொல்லி. இப்ப எங்களை நடைமுறை வாழ்க்கைக்கும் எங்களுடைய எழுத்து வழக்குக்கும் அவருடைய எழுத்து வழக்குகளும் சரியான வித்தியாசம் இருந்து இது ஒரு கஷ்டமான பணியாகத்தான் இருந்தது. நெதர்லாந்து மொழிபெயர்ப்பாக பணியாற்றியவர் யார் உங்களோட வகையில்? மொழிபெயர்த்தவர்கள் என்று சொன்னால் எங்களுடைய எனக்கு 2 பிள்ளைகள். அவர்களால் இந்த நெதர்லாந்து மொழியை நெதர்லாந்து மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர்களோடு நானும் இணைந்து, என்னென்ன சில சொற்களுக்கு, எங்களுடைய தமிழ் சொற்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது இல்ல. எங்களுடைய ஒரு அழகு மொழி, ஒரு நல்ல மொழி, அந்த ஒரு மொழிபெயர்ப்புக்குள்ள கொண்டு வரும்போது அதே மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது மொழி. அவர்கள் மிகவும் அது கஷ்டப்பட்டார்கள். இதுல இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன சொன்னால், இந்த மொழிபெயர்ப்பில் நெதர்லாந்து மொழி மட்டுமல்ல, பல நாட்டில் உள்ள மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவரும் இளம் பிள்ளைகளுக்கு அவர் அந்த களம் அமைத்து கொடுத்து அவர்களிடமிருந்து நாங்கள் நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்கிறோம். மற்றும் விரைவாகவும் சில விஷயங்களை நுணுக்கமாக அறிஞ்சு கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்ப நான் இங்கு பிறக்கவில்லை, நான் எதையும் தமிழில் யோசித்துதான் எந்த விஷயத்தையும் செய்யலாம். அவங்க நேரடியாக அந்த மொழிக்கு யோசிப்பார்கள், நல்ல வசனங்களை எடுத்து தந்தார்கள். உண்மையில அந்த இளம் மொழி பெயர்ப்பாளர்களை நாங்கள் இந்த விஷயத்தில் பாராட்டணும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளணும். அதோட எந்தவித எதிர்பார்ப்பையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதாவது எதிர்பார்ப்பு என்று சொன்னா, இப்ப பண ரீதியாக சில பேர் மொழிபெயர்ப்பு செய்வார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்களா, எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அப்படி இருக்கும் வண்ணம் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் அதை எதிர்பார்க்கவில்லை. இந்த துகளுக்கு நாங்களும் ஒரு தூணாக இருக்க வேண்டும் என்று இந்த இளம் தலைமுறை செயல்படுவது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதை உள்வாங்கி செயல்படுகிறார் எங்களுடைய தியான் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அடிக்கடி எனக்கு சொல்வதுண்டு, எனக்கு பிறகு அடுத்த வார தலைமுறை இதை கொண்டு செல்ல வேண்டும், அதான் என்னுடைய ஆசை என்றுதான். தமிழுக்காகவும் அவர் நிறைய இந்த புத்தகத்துக்காக உண்மையிலே மிகவும் கஷ்டப்படுகிறவர் அவர்தான். நாங்கள் ஒரு இடையில எனக்கு சுயினம் காரணமாக அதுல பங்கு கொள்ள முடியாமல் போயிட்டு, ஆனாலும் இரவும் பகலுமாக. அதே சமயத்துல இன்னொன்று சொல்லணும், அவர்கள் குடும்பம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவர்களை பற்றி அறிமுகம், அந்த குடும்பம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதால்தான் இவர் இந்த கடினமான அந்த பணியும் கூட செய்தார். இல்லாட்டி அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத போனால் செய்ய முடியாது. ஒரு குடும்பத்துல இப்ப இங்க போனா என்னுடைய பிள்ளைகளாலும் சரி, என்னுடைய மனைவியாகவும் ஓகே இவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் என்று அப்படியான சில ஒத்துழைப்புகள் அங்கு தாரதளபடியாத்தான் நாங்களும் இதை பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இணைந்து குடும்பம் பிள்ளைகள் ஒரு இணைந்த செயற்பாட்டுக்குள்ளில் சிரமம். அது அந்த பக்கம் நானும் அறிந்து கொண்ட விடயமும் நானும் அனுபவித்த விடயமும். எனக்கு குடும்பம் உதவி செய்கின்றபடியே தான் வருகின்ற
மார்ச் 27ஆம் தேதி 10வது ஆண்டில் நாங்கள் காலடி வைக்கப் போகின்றோம். இந்த தொலைக்காட்சியை நான் நடத்துகின்றேன் என்றால் அதுக்கு வாழ்த்துக்கள். குடும்பம், முக்கியமான பிள்ளைகள் உட்பட எல்லோருடைய ஊக்குவிப்பும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கமாக எனக்கான இந்த சிரமம் கொடுக்காமல் இருக்கின்றபடியில் அதுபோன்றுதான் தியானம். உண்மையிலேயே நீங்கள் கூறுவது போல் தியான் மிக ஆழமையான ஆள் மட்டுமல்ல, அவர் இளம் கலைஞர்களை, எதிர்கால சந்ததிகளை, படைப்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கு கொண்டவர். உண்மையில் இந்த காலகட்டங்களில் அது தேவையான விடயமும் கூட. புலம்பெயர் தமிழராக நாங்கள் இருக்கின்றோம் என்று இந்தியாவிலோ வேறு நாடுகளிலோ இப்படி ஒரு முயற்சியை செய்யவில்லை. இங்கிருந்து கொண்டு இப்படி ஒரு முயற்சியை செய்து அதுவும் இந்தியர் படைப்பாளர்களையும் இதுக்குள்ளே இணைத்து கொண்டு வந்து, அதுவும் தமிழ் மொழி ஆதிக்கத்தோடு இந்திய தமிழ் மொழி இந்த முதல் எழுத்தாளர் துவங்கியபடியால் அந்த பாணியில் செல்ல வேண்டும் என்று விட்டு கொடுப்பதோடு சென்றது என்றுதான் மிக ஒரு சிறப்பான விடயம். அதில் உங்கள் பணி என்றதும் முக்கியமான சிறப்பான பணி. சிறப்புக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் தியானிடம் கேட்டிருந்தேன். என்னென்று சொன்னால், இன்னும் எங்களுக்கு குறுகிய நாட்கள்லாம் இருக்கின்றது இந்த வெளியீட்டுக்கு. அதாவது மொழிபெயர்ப்பு ஆளர்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நோர்வேயிலிருந்து மொழிபெயர்த்த பெண்மணியை எடுத்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் தமிழுக்கு. அதுபோன்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெண்மணியை இந்தியாவிலிருந்து எடுத்திருக்கின்றோம். அதுபோன்று மற்றவர்களையும் அதில் கொண்டு வரணும். அதில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள் மகளாகளோடு. அந்த நிலையிலே நீங்கள் கலந்து கொண்டது மீண்டும் மிக சிறப்பாக. இந்த புத்தகம் பட போகின்றது. இந்த புத்தகத்துக்கான அழைப்பை நீங்கள் விடுத்துக் கொள்வதாக இருந்தால் வண்ணம் விட்டு வைத்துக் கொள்வீர்கள். அன்பானவர்களுக்கு இது ஒரு கடின ஒரு முயற்சி. நீங்க சொன்ன மாதிரி தியானனுடைய ஆளுமைகளுக்கு அவர் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய திறமைகளை வெளிக்கொள்ள முடியும். ஆனால் தன் பயணத்தோடு எங்களையும் அதில் இணைத்து இந்த பெரிய ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருடங்களாக இந்த புத்தக அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஜெர்மனியில் முதலாக நடைபெற இருக்கின்றது. அதையடுத்து நெதர்லாந்திலும் நடைபெற இருக்கின்றது. அதையடுத்து இலங்கை, இந்திய நாடுகளிலும் இந்த புத்தகம் வெளியிட திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் எதிர்வரும் 13ஆம் தேதி ஜெர்மனியில் இந்த உயிர்த்தடம் 2.0 என்கின்ற ஒரு நெடும் நாவல் வெளிவர இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் வந்து எமக்கு ஆதரவு தரும்படி உங்களை அன்பாக துகள் சார்பிலும் எனது சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர் மட்டுமல்ல, துப்பறியும் தொடராக நான் பார்க்கின்ற பொழுது 81ஆம் ஆண்டு நான் புலம்பெயர்ந்தேன். அதிலிருந்து நான் இன்று வரையில் கலைத்துறையோடு பயணித்து வருகின்றபடியால், கலைஞர்களோடு, எழுத்தாளரோடு பயணித்து வருகின்றபடியால், இதுதான் முதல் ஒரு எழுத்து ஆளுமையோட ஒரு சாதனையான விடயமும் கூட. 6 மொழிகளில். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கூறியது போல 2 ஆண்டுகளுக்கு மேலாக இதன் பணி தொடரப்பட்டு அனைவரும் இதில் கலந்து கொண்டவர்களும் சலிப்பின்றி அதில் கலந்து கொண்டு உரையாடல் பகுதியில் கூட தியானவர்கள் கூறியிருந்த பார்க்கும்பொழுது மதியம் 1 மணி அல்லது 2 மணிக்கு நீங்கள் உரையாடல் பக்கம் செல்வீர்களாக இருந்தால் 4-5 மணித்தியாலம் உரையாடல்களோடு ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு என்று அவர் கூறியிருந்தார் நினைக்கின்றேன். அது போன்று அது உரையாடல்களோடு இதனை செயற்படுத்தி முடித்தது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையான அனைவரும். அது தியான் மட்டுமல்ல, தியான் ஒரு மாலினியாக இருந்தாலும் அதை கொண்டு செல்லுவதற்கு அனைவருடைய இணைவும் கருத்து பேதங்கள் இல்லாமல் எல்லோரும் செயலாற்றிய விடயங்களும் தான் இந்த சிறப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது. விதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டது போலவே இந்த 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த துப்பறியும் நாவல் புத்தகத்தை அனைவரும் வந்து அந்த இடத்தில் பார்த்து பெற்றுக்கொள்வதன் மூலமும், அந்த நிகழ்வின் ஆளுமையை கண்டு நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமும் நீங்களும் இது போன்ற படைப்புகளை படைப்பாளர்கள் படைப்பதற்கு ஒரு உந்துதலாகவும் இப்படியான விடயங்களை நீங்களும் செய்வதற்கு அதன் ஆலோசனைகளை அதில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை கொண்டு வருவது, இங்கே நாங்கள் கொண்டு வருவதன் நோக்கமே நீங்களும் இதை கற்றுக்கொள்ளல் அல்லது இதில் என்ன சிரமங்கள் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக STS தொலைக்காட்சி மூலம் இதை எடுத்து வருகின்றோம். பலரை நாங்கள் இந்த எழுத்து குழுமத்திலும் மொழிபெயர்ப்பு குழுமத்திலும் உள்ளவர்களை எடுத்து வருகின்றோம். எங்களால் முடிந்த அளவு 13ஆம் தேதிக்கு உள் எடுத்து வரக்கூடியவர்களை எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, நன்றி ஸ்ரீதாஸ் அவர்களே. உங்களுடைய சிறப்பான இந்த விடயத்தில் எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் அது மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த ஒரு பேச்சு குரல் வன்மை உள்ள உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். உங்களை போன்ற ஊடகங்கள் எங்களுக்கு தரும் ஊக்கமும், இதை சலிக்காமல் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி
என்னை போன்று இன்னும் சிலரையும் பேட்டி கண்ட உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் துகள் சார்பிலும் எனது சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லது, நன்றி நன்றி. உண்மை, நாங்கள் இந்த தொலைக்காட்சியை ஆரம்பித்ததன் நோக்கமே போர்க்காலங்கள் இருந்த காலங்களிலே எங்களுக்கான ஒரு தொலைக்காட்சி இருந்தது. அதன் பின் தனித்துவம் மிக்கது இல்லை என்பதற்காக தனித்துவமாக ஈழத்தமிழரின் படைப்புகளை கொண்டு வருகின்ற ஒரு தொலைக்காட்சியாக இந்த தொலைக்காட்சியை நாங்கள் உருவாக்கி நடத்தி வருகின்றோம். உண்மையிலே இது மிக சிரமம். அப்படி உங்களுடைய பணிகள் இப்பொழுது 2 வருஷம் முடித்திருக்கின்றீர்களோ அதுபோன்று நாங்கள் 9வது வருஷத்தை முடிப்பது ஓட்டத்தில் இருக்கின்றோம். சிரமம். ஆனாலும் நாங்கள் எங்களது சமுதாயத்துக்காக என்னத்தை செய்தோம், என்னத்தை விட்டு சென்றோம் எதிர்காலத்துக்கு என்ற ஒரு அடிப்படையில் இந்த செயல்பாடுகளை நாங்கள் எந்தவித பொருளாதார நோக்கும் இல்லாமலுக்கு எங்களுடைய கலைஞர்களை, மருத்துவர்களை, எழுத்தாளர்களை, பாடகர்களை என்று சொல்லி அனைவரையும் எடுத்து வருகின்றோம். உங்களுடைய சிறப்புக்கும் உங்களுடைய செயற்பாட்டுக்கும் வாழ்த்துக்களோடு இன்னும் ஒரு கலைஞர்கள் சங்கமத்தில் நீங்கள் உங்களுடைய முழுமையான கலை சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் உரையாடிக் கொள்வோம். நிச்சயமாக உங்களுக்கு என்ன உதவி என்றாலும் நானும் உங்களுடைய கலை சேவைகளுடைய உங்களுடைய ஊடகத்துறைக்கு இப்ப நீங்க 10வது வருடம் கொண்டாட இருக்கிறீர்கள். எங்களால் இயன்ற உதவி துகள் சார்பும் சரி, என் தனிப்பட்ட முறையின் சார்பும் நாங்கள் நிச்சயமாக உங்களை போன்றவர்களுக்கு அவர்களை முன்னிறை செய்யும் உங்கள் தொலைக்காட்சிக்கு எங்களால் இயன்ற உதவியை நிச்சயமாக செய்வோம். நல்லது, நல்லது. நாங்கள் இணைந்து நிற்போம். எதிர்கால சந்ததிக்கு என்னத்தை செய்தோம் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்திருப்பதால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் எங்களுடைய அந்த உரையாடல் கூட ஒருவரை ஒருவர் இணைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் ஒருவரை துகள் வெளியிட இருக்கின்ற இந்த நாவலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நிச்சயமாக 13ஆம் தேதி இந்த மாதம் வெளியீட்டில் நீங்கள் கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த கலைஞர்கள் சங்கமத்தில் இணைந்து கொள்வோம். இந்த சிறப்பு கலைஞர்கள் சங்கம ஸ்ரீ தாஸ் அவர்களோடு நிறைவாக்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.